சுர்ருன்னு ஏறும். That money cannot give you that, money cannot give you this. He can give you. காசு வச்சுன்னு லவ் வாங்க முடியாது. ஆனா நீ லவ் பண்றவங்களுக்கு எதனா ஆச்சுன்னு நீ அவங்கள பாத்துக்கலாம்ல. நெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவ? நீ வளரல, உன் கையில காசு இல்ல, ஒரு மைத்தி புடுங்க முடியாது. குட் மார்னிங். நீ நம்மளோட சீட் டே. ஆக்சுவலா நம்ம சீட் டே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. காலங்காத்தாலேயே வெறித்தனமா ஆரம்பிச்சிருக்கு இந்த நாள். அப்படியே சும்மா வெறியா அப்படியே வெறித்தனமா ஆரம்பிச்சிருக்கு நீங்க. அதனால என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஓகே, நம்மளோட என்னதான் சீட் டே இருந்தாலும் நம்மளோட யூஸ்வலா டேக்கிங் நம்மளோட சியா சீட்ஸ், ஃபிளாக் சீட்ஸ் நம்ம எடுத்துக்கன்னு அதுக்கப்புறம் இந்த டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி ஆரம்பிக்கும் போதே சரியான சம்பவத்தோட ஆரம்பிச்சிருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுது என்னோன்ட்டு. ஓகேவா, I'll just finish. உங்களுக்கு தெரியும் 10 grams of chia seeds, 10 grams of flax seeds யூஸ்வலா எல்லா நாளும் நம்ம எடுத்துக்கன்னு நம்மளோட சீட் டே எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். சீட் டேக்குன்னா சீட் நீலாதான் இருக்கணும்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியோட அட்வைஸ். பார்ப்போம் what is going on, we'll do something. நான் போய் அதை மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வெல்கம் பேக். ஓகே லெஜண்ட்ஸ், நம்ம குளிச்சுட்டு அதாவது ட்ரிங்க் குடிச்சிட்டு டேட் வந்தேன். அதுக்கு முன்னாடி நடுவில் வந்துட்டு வென் ஃபார் பர்ச்சேசிங். எங்கள் அம்மா வந்துட்டு சிக்கன் வாங்கி வாங்கினாங்க, செஞ்சு தரேன்ட்டு. அதுக்கோசரம் வாங்கி வர போயிருந்தேன். என்னம்மா செஞ்சேன்? ஃப்ரையா? சிக்கன் ஃப்ரை செஞ்சாங்க. நான் நம்ம சீட்லயே அதுமா நம்ம எப்படி மட்டன் சாப்பிடாம எதனா இது பண்ணாம, அதனால மட்டன் நல்லி வாங்கினேன் கடையில இருந்து. இன்னைக்கு நம்ம ரைஸ் சாப்பிட போறோம். ரைஸ் சாம்பார். ஏன்னா எங்க வீட்டுல எங்க அண்ணா வெஜிடேரியனா இருக்கிறாங்க. ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன். எங்க அண்ணா வெஜிடேரியனா இருக்கிறதுக்கோசரம் ரைஸ் சாம்பார் எல்லாம் பண்ணிருக்காங்க. ரைஸ் சாம்பார் கூட சிக்கன் ஃப்ரையும் மட்டன் நல்லி வச்சு இன்னைக்கு ஒரு நாக் அவுட் பண்ண போறோம். இதுதான் அந்த சிக்கன் ஃப்ரை, இது ஒயிட் ரைஸு, அதுதான் மட்டன் நான் சொல்லியிருந்த மட்டன் நல்லி, சாம்பார். இவ்வளோதான் நம்மளோட செக்ஷன்ஸ். இது ஏதோ காய் செஞ்சுருக்காங்க இருக்கு. அப்புறமா ரசம். நான் சாப்பிடல, ஆல்ரெடி இட்ஸ் 2 o'clock. நான் அதான் சொன்னேன்ல காலைல, அதுதான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நான் நடத்திட்டு இருக்கேன். இது எனக்கு ட்ரிங்க் மட்டும் தான் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி நடத்திட்டு வெயிட்ஸ் எல்லாம் லேட்டாக இது பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம் என்ன பண்றதுக்கு இன்னைக்கு. போயிட்டு நாக் அவுட் பண்ணிட்டு கம் பேக். ஓகேவா லெஜண்ட்ஸ்? சாரி, அப்படியே சாப்பிட்டு எனக்கு பேக் பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சீட் டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா நாக் அவுட் பண்ணிட்டேன்னா டன் அரௌண்ட் ஆல்ரெடி. எனக்கு தெரிஞ்ச மட்டும் ஆல்ரெடி நான் 2000 கேலரிஸ் ப்ளஸ் சாப்பிட்ருப்பேன். எனக்கே தெரியும். சாட்ஜிபிட்டியும் கேட்டேன் 4000 கேலரிஸ் ப்ளஸ். அதே காலத்துக்கு போகுது. அதனால ஒரு நாள் சாப்பிட்டா 1000 கேலரி சாப்பிட்றேன், இல்லை 2000 கேலரிஸுக்கு போறேன். அதனால 2000 கேலரிஸ் கிட்ட சாப்பிட்ருப்பேன். நான் தெரியல 2 டின்னர் சாப்பிடுவேன்னா என்னன்ட்டு. நடுவில் பிஸ்கெட் வேற சாப்பிட்டேன், அதனால தான் 2000 கேலரிஸ் ஆயிடுச்சு. மாரி பிஸ்கெட். ஸோ தட் அதுவும் நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றேன். மாரி பிஸ்கெட்டும் ஏதோ ஒரு டீ குடிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நார்மல் டீ குடிச்சேன். நல்லா ஆயா இருக்கும் 2000 கேலரிஸ் எனக்கு தெரியும். அண்ட் பேக் பெயின் சடனா பயங்கரமா வலிக்குது. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு பெண்ட் அட் ஆல். குனியவே முடியல, குஞ்சாலே வலிக்குது, நின்னா வலிக்குது. எனக்கு இப்பதான் ஏதோ கொஞ்சம் நார்மலா ஃபீல் ஆச்சு. ஐ வாஸ் நாட் ஏபிள் டு டேக் அண்ட் ஹோல்ட் மை ஃபோன் ஆல்சோ. அதனால ஐ நாட் ஏபிள் டு டூ. ஒன்னு மட்டும் கிளியரா சொல்றேன், until you grow. உன் கையில ஏன் நான் இவ்வளோலாம் காம்ப்ளிகேட்டடா ஏன் நான் சொல்லணும்? சிம்பிள். நீ வளரல, உன் கையில காசு இல்ல, ஒரு மைத்தியம் பண்ண முடியாது. சிம்பிள். எல்லாரும் காசு வச்சுக்கணும் ஒன்னத்தையும் பண்ண முடியாது. காசு வச்சுக்கணும்னா உன்னோட லவ் வாங்க முடியுமா? காசு வச்சுக்கணும்னால அது பண்ண முடியுமா? காசு வச்சுன்னு இது பண்ண முடியுமான்ட்டு எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அவங்களெல்லாம் சொல்லுங்க, காசு வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றது, உங்களால லவ் வாங்க முடியாது, உங்களால ஃப்ரீடம் வாங்க முடியும், உங்களுக்கு பிடிச்சவங்களை போய் வாங்கிட்டு வர முடியும். ஆனா உங்களால முடியலன்னா உங்களால ஆராம ரெஸ்ட் எடுக்க முடியும். இப்போ எனக்கு இந்த சுச்சுவேஷன் ஏன் ஐ கேன் பி சேஞ்சிங் அவுட். ஏன் நான் பிசியோதெரபிஸ்ட் கிட்ட போகல? எதுக்கு இதாகல? எல்லாமே நான் போய் எல்லாமே ரெடி பண்ணலாமே. ஏன் இவ்வளோலாம்? எனக்கு போன வருஷம் அடிபட்டுன்னு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த போன வருஷம் அடிபட்டு இன்னும் நான் அவசரப்பட்டு சுத்தின்னு இருக்கிறேன். சென்டர்ல அவங்க பேசி நான் போனேன். இதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் என்ன? என்கிட்ட காசு இல்ல. என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நாட் பி கோயிங் எனிவேர். ரைட்? நான் அப்பயே வீட்டுல ஒரு வருஷம் வீட்டுல இருக்கணும்னா கூட இருந்து, இப்ப நான் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் அப்படியே நான் இருந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கின்னு நார்மல் பண்ணின்னு நான் போயிருக்கலாமே. அப்போ நான் ஏன் 1 மாசம் 1.5 மாசமோ 2 மாசத்துலயே நான் ஏன் மூவ் ஆனேன்? ஏன் என்ன கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்கல்ல, எங்க அப்பாவே இருக்கட்டும், இல்ல எனக்கு என்னோட சொந்தக்காரங்க, இல்ல எனக்கு யாருன்னா தெரிஞ்சவங்க, இவங்க எல்லாம் ஏன் என்ன கேட்கறாங்க? they are asking for my good only. நெக்ஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவ என்கிட்ட அவங்க கேட்கறாங்க. அதுக்கு தான் அவங்க வந்து என்கிட்ட what are you going to do, என்ன பண்ண போற, என்ன வேலைக்கு போ, என்ன பண்ணு, இல்ல என்ன புஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. எதுக்கு? ஏன்னா எங்ககிட்ட காசு இல்ல. இது உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா இதெல்லாம் நாட் ஹேப்பன். ரைட்? உங்களுக்கு எதனால நீங்க ஆராம பாத்துக்கலாம். உங்களுக்கு லவ்ட் ஒன்ஸுக்கு எதனால நீங்க பாத்துக்கலாம். என்னால லவ் வாங்க முடியாது. ஆமா, காசு வச்சு லவ் வாங்க முடியாது. ஆனா நீ லவ் பண்றவங்களுக்கு எதனா ஆச்சுன்னு நீ அவங்கள பாத்துக்கலாம்.
பார்த்துக்கலாம்ல. அந்த காசு இல்லைன்னா நீ அந்த லவ் பண்றவங்களே உங்களால பார்த்துக்க முடியாம சிச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா. ஸோ தட் மணி இஸ் இம்பார்ட்டன்ட். மணி இஸ் அல்டிமேட். எஸ், மணி இஸ் அல்டிமேட். மணி கேன் கெட் யுவர் ஃப்ரீடம். மணி கேன் கெட் யுவர் டைம். மணி கேன் டூ திஸ் திங்ஸ் அண்ட் ஆல். ட்ரூ லவ் வாங்க முடியாது, ஆனால் ட்ரூ லவ் காப்பாற்ற முடியும். அந்த ட்ரூ லவ்க்கு தேவையானது பண்ண முடியும். அந்த ட்ரூ லவ் முடியாம போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல எங்கன்னா படுத்துட்டு அவங்களுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும். இப்போ நீ ஒருத்தனை லவ் பண்ற, ஓகேவா, நீ ஆம்பளையோ பொம்பளையோ, ஓகேவா, மென் உமன் யாரையோ லவ் பண்ற நீ, ஓகேவா, அவங்களுக்கு சடனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உனக்கு சொல்றாங்க. சடனா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏதோ கை அடிபட்டுருச்சு, கை ஒஞ்சிடுச்சு, கட்டு போடணும். கட்டு போறதுக்கு ஒரு 4000 ரூபாய் ஆகும். உன் கையில இன்ஸ்டா நீ பண்ணலாமா? அந்த காசு இல்லைன்னா என்ன பண்ணுவ? ஒரு மைத்தையும் புடுங்க முடியாது. அதனால காசு இம்பார்ட்டன்ட். காசு மட்டுமே இம்பார்ட்டன்டானா காசு மட்டுமே இம்பார்ட்டன்ட் இல்லை, காசு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காசு இருந்தாதான் இதான் பண்ண முடியும். இல்லைன்னா அவங்களுக்கு நீ கட்டு போற கூட காசு இல்ல, அவங்க அந்த கை நோவிலே சுத்தின்னு கை நோவிலே அழுதுகின்னு கை நோவிலே உட்காந்து இருப்பாங்களே, அதை பார்த்து நீ தான் உட்காந்து இருக்கணும், இது பண்ணிக்கின்னு வருத்தப்பட்டுக்குன்னு. இல்ல யார்கிட்ட போய் கடன் வாங்கி வந்து எதனா பண்ணணும், அந்த கடன் கொடுக்கணும்னு நம்பி கொடுக்குறவன் 10 பேச்சு பேசுவான். நம்மளுக்கு அந்த பேசுனா சுர்ன்னு ஏறும். கரெக்டா? பேசுறவங்க கிட்ட பேச்சு வாங்கிக்கின்னு பண்றவங்க கிட்ட இது பண்ணிக்கின்னு எல்லாம் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ தட் மணி இஸ் இம்பார்ட்டன்ட். மணி இஸ் பிக்கஸ்ட் டூல் டு கெட் யூ அ ஃப்ரீடம், கெட் யூ அ லவ், கெட் யூ எவ்ரிதிங். புரியுதுங்களா? மணி cannot buy you a love. Money can save your love. Money can save yourself. இப்போ எனக்கே இப்போ நான் போக முடியல. as you know, I've so many வீடியோஸ்ல நான் வந்துட்டு ஸ்டார்டிங் ஒரு 2 வீடியோல தான் போயிருக்க முடிஞ்சிருக்குமே. அதுக்கப்புறமா போக முடியல. அதுக்கப்புறமா நானே ஏதோ கேஷ் மம்மி ஏதோ ரெடி பண்ணாங்க, அதுக்கப்புறமா போகணும்னு சொல்லிட்டு. ஆனா போக முடியாத மாதிரி திரும்பி ஒண்ணுக்கு மாத்தி ஒன்னு மாத்தி ஒன்னு நடந்துங்கிறது which you already know. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எவ்ரிடே what I'm feeling, what is happeningன்றதை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். as you usually knows. என்ன நடக்குது, என்ன ரெக்கார்ட் பண்றேன், எல்லாத்தையும் நான் ஓப்பனா பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு கிளியர் கட்டா தெரியும் என் வாழ்க்கையில என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. நான் ஒண்ணுமே பண்ணல, சோம்பேறித்தனமா உட்காந்துருந்தேன்னா நான் சொல்லிடுறேன். நான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா திஸ் இஸ் வாட். காசு வேணும். தட் முடிஞ்ச அளவுக்கு காசை சேர்த்து வைங்க. மணி கேன் டூ, மணி cannot give you that, money cannot give you this. He can give you. Money can give you a free time which you can spend with your loved one. அவனுக்கு அடுத்த கமிட்மெண்ட்ஸ் என்னை நம்பி வந்துட்டாங்களே, அவங்கள நான் பத்திரமா பார்த்துக்கணுமே என்ற ஒரு பயம். என்னை நம்பி இவங்க இருக்கிறாங்களே. இப்போ எனக்கும் பயம் இருக்கு. என்னை நம்பி எங்க அம்மா இருக்கிறாங்களே, எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க அப்பாவுக்கு வயசாகுதே, என்ன பண்ணணும் ஆஃப்டர் so many years also. இருக்கு வருத்தம், இல்லைன்ட்டுலாம் இல்லை, ஆனா காட்டிக்க மாட்டேன். இப்போ நான் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி வருத்தமா இருக்குன்னு நான் போயிட்டு எங்க அப்பா கிட்ட சொன்னேன்னு, அம்மா அப்பா தம்பி ஏன்பா வருத்தப்படுறேன் பேசுவார், இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனா இட் ஹர்ட் ஃபார். ஆனா இப்போ நான் ஏதோ ஒரு திம்பரா நான் தான் இந்த எதனா ஒன்று இது பண்ணிட்டு போனேன்னா அவர் என் மேல காண்டுக்குன்னா என்ன திட்டிட்டு போயிடுவாரு. அவர் அந்த மாதிரி இருந்தாதான். எங்க அப்பாவை நான் இது வரைக்கும் என்ன சொல்றது, காண்டில் கத்திட்டு போறாரா, நான் சொல்றது புரிஞ்சிக்காம பேசுறாரா, அந்த மாதிரி தான் பார்த்திருக்கேன். அதே மாதிரி பார்த்துன்னு போறேன். அதனால மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மணி இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ எங்கிட்டயே மணி இருந்துச்சுனாலும் ஐ வில் பி பீஸ். ஸோ தட் மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மணியை யாரோ தப்புன்னு சொல்லவே சொல்லாதீங்க. காசு இல்லாம காசு வச்சுட்டு நான் புடுங்கிடுவியா, காசு வச்சு புடுங்க முடியும். காசு இல்லாம ஒன்றுமே பண்ண முடியாது. உனக்கு பிடிச்சவங்களை காப்பாத்துறதுக்கு கூட காசு வேணும். உனக்கு பிடிச்சவங்க உனக்கு மரியாதை கொடுக்கணும்னா கூட காசு வேணும். உன்னை ஒரு இடத்துல நிக்க வச்சு பேசணும்னா கூட உன்கிட்ட காசு வேணும். காசு இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது. ஆத்துக்கலாம். லைஃப் இஸ் ஒன்ஸ். வி நீட் டு ஃபக்கிங் என்ஜாய். நானே சொல்லுவேன், டு ஃபக்கிங் என்ஜாய் பண்றக்கோ காசு வேணும். மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மணியை மட்டும் யாரோ தப்பாவே சொல்லாதீங்க. மணி வச்சுக்கணும் எதுவுமே பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. மணி இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ மணிக்கோசரம் தான் ஓடுறிய வேலைக்கு, அது யோசிச்சு வந்துச்சா. உங்ககிட்ட காசு இருந்தா எல்லாம் பண்ணவே மாட்டேன். சரி, நான் ரொம்ப பேசிருக்கிறேன். I'll go just walk and come back. Legends, இங்க தான் வாக்கிங் ஜோன். இப்போதைக்கு வெளியே போயிட்டு வாக் பண்ண போல. இங்க வாக் பண்ண ஒரு 10 நிமிஷத்துக்கு ஐ எம் கெட்டிங் திஸ் லோயர் பேக். அந்த இப்போக்கோ பம்முக்கோ இருக்கிற அந்த போன், லெஃப்ட் சைடு போன் வலிக்குது. ஐ டோன்ட் நோ வை. இது பெயின்ஸ் வந்தாலே இரிட்டேட் ஆயிருது லெஜெண்ட்ஸ். ஸோ தட் வலி வரான். அதனால ஐம் கோயிங் அப். மாதிரி பயங்கரமா வலிக்கிறான். ஏன் இந்த மாதிரி இரிட்டேஷன் பெயின் வருதுன்னே தெரியல. அந்த போன் ஒரு மாதிரி இது ஷேக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வருது எனக்கு வேற. ஓகே, நம்ம இப்போ ஏதோ பண்ற மாதிரி இல்லை, நடந்தா வலிக்குது. ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரானரி பெயின்ஸ் தெரியுமா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வலிக்கிறான். இதெல்லாம் வாங்க, I'll go up. ஏதோ சால்ட் உள்ள போட்டு, என்ன சால்ட் அது காட்டு. இதோ இதுதான் எக்ஸம் சால்ட்டா. இதை என்னமோ போட்டு கால் வச்சா கால் பாதத்துல இருந்து ஏதோ ஏறி போய் முதுக சரி பண்ணுன்றாங்க. வைக்க முடியல, சூடு ஏறுது, தலைக்கு இரிட்டேட் ஆகுது. இது வேற. ஓகே, ஆனா அடிப்பட்டா சில இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஏதோ எங்க அம்மா புண்ணியத்தை பண்ணிங்கிறாங்க. முடிச்சுக்கணும், வேற இரிட்டேட் ஆகுது, போன் பிடிக்க முடியல. அந்த தண்ணியில கால் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா வேர்த்து ஊற்றும். இது இங்க பாருங்க, இங்க ஒரு ஃபேனு, அங்க ஒரு ஃபேன், 2 ஃபேன் ஓடியும் எனக்கு வேர்த்து ஊற்றுது. அப்புறம் நம்மளோட டின்னர் சிக்கன், முட்டை, 2 சப்பாத்தி. சீட் டேனா பயங்கரமா சீட் டே பண்ணிடுறேன். கூட நான் காலைல வாங்கின அந்த நல்லி 2 பீஸ் சாப்பிட்ட பாட்டில் சைலண்ட் ஆயிட்டேன். இன்னொரு பீஸ் இருக்கு சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதுல ஓடுற எண்ணெயை பார்த்தீங்கன்னா
பயமா இருக்கு. பண்ணியிருந்தெல்லாம் வேஸ்ட்டா போயிடுமோ அப்டின்னு. ஏதோ இல்ல. ஒரு நாள் நாக் அவுட் பண்ணலாம். பார்த்துக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மேஷன் எல்லாம் விடுற கதையே இல்ல. எங்க கால் ரொம்ப ஒரு மாரி விறுவிறுன்னு சப்பாத்தி நாக் அவுட் பண்ணிட்டு, எடிட் முடிச்சுட்டு நான் போய் சோஜா விடுறேன். எப்பவுமே லெஜெண்டா இருங்க. நம்ம எஸ்டிஆர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் காட்டே காட்டுறோம். ரிகவரி ஆயே ஆகுறோம். ஆல்வேஸ் ஸ்டே லெஜெண்ட்ஸ். எப்பவுமே லெஜெண்டா இருங்க. வரட்டா?